வரலாற்றின் உரிமைகளை விளக்கும் தேவனுடைய தொலைநோக்கு பார்வை. தங்களுக்கும் இஸ்ரேல் தேசத்தின் மீது வரலாற்று உரிமைகள் மற்றும் வரலாற்று வேர்கள் இருப்பதாக அரபிய பாலஸ்தீனர்கள் கூறுகின்றனர். ஆனால் வரலாற்றின் தொலைநோக்கு பார்வையை விட அவ்வரலாற்றை முன்னமே எழுதிய ஒருவரின் தொலைநோக்கு பார்வை பெரியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையான வேதகாமம் இஸ்ரேல் தேசம் பெறப்போகும் மிக சரியான எல்லையை குறிப்பிட்டு காட்டுகிறது. ஆபிரகாம் மற்றும் அவருடைய சந்ததியாரிடம் தேவன் செய்த உடன்படிக்கையே இவ்வெல்லை அமைந்துள்ளது. இந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கிடம் ஏற்படுத்தப்பட்டதே தவிர இஸ்மேலிடம் இல்லை. அதன் பிறகு இஸ்ரேல் என்று பெயர் மாற்றப்பட்ட யாக்கோபிடம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரேலின் புத்திரர்கள் எகிப்து நதி துவங்கி ஐப்ராத்தி நதி வரை உள்ள இடங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் அவ்வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்துகிறது. ஆதியாகமம் 15:18. வரலாற்றின் மிகப்பெரிய பெரும் திருட்டு. இனப்படுகொலையின் வரலாற்றை பற்றி வாதமாக பேசுவதற்கு முன்னமே இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் பற்றி கிறிஸ்தவர்கள் பரிசீலித்து வந்தனர். 1700 ஆண்டுகளாக இருந்த யூத விரோத கொள்கையினால் பாதிக்கப்பட்டதால் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மாற்று இறையியல் என்ற கோட்பாடை உருவாக்கினர். உண்மையில் இவை மறுபரிசீலனை மாற்று இறை அருள் என்பதே ஆகும். ஆதி சபையின் இறையியல் மேலாளர்கள் இயேசுவை ஏற்காத இஸ்ரேல் மக்களை தேவன் முழுவதும் புறக்கணித்தார் என்ற தவறான முடிவுக்கு வந்தனர். தற்போதைய ஆவிக்குரிய இஸ்ரேலர் சபை என்றும் அச்சபையே மாம்சிக இஸ்ரேலுக்கு பதிலாக இருக்கிறது என்ற கூற்றை கூறுகிறார்கள். இது மாற்று இறையியல், அதாவது இன்று பல கிறிஸ்துவ சபைகளிலே இருக்கிறது. வேதகாம சத்தியத்தை சொல்லும் தேவ ஆலயங்களில் மெல்ல உள்ள நுழைந்துள்ளது. இன்றோ மறு புனரமைப்பு என்ற தலைப்பில் ஒரு சக்தி பெற்ற இயக்கமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. தங்கள் தேசம் முழுவதையும் இஸ்ரேல் இழந்துவிட்டதாக பொய்யான காரியங்களை இந்த இறையியல் கூறுகின்றது. இயேசுவின் காலம் தொடங்கி தங்களுடைய மேன்மையை தொலைத்த அறுதி பெரும்பான்மையான யூத மக்கள் தங்களுடைய மகிமையான நித்திய வாழ்வை இழந்துவிட்டனர் என்று மிகப்பெரிய முயற்சியோடு கூறுவதே வரலாற்றின் மிகப்பெரிய பெரும் திருட்டு முயற்சி ஆகும். கிங் ஜேம்ஸ் வேதகாம பதிப்பு முழுவதும் திருத்த இறையியல் நிறைந்துள்ளது என்பதை உதாரணமாக காட்டலாம். பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன அத்தியாயத்தில் இஸ்ரேலுக்கும் யாக்கோபிற்கும் கொடுக்கப்பட்ட தேவனின் ஆசீர்வாதங்கள் குறித்த வாக்குத்தத்தங்கள் உள்ளன. திருத்தல்வாதியான வெளியாட்டாளர்கள் வேண்டுமென்றே யூதர்கள் பற்றி கூறும் வேதகாம அத்தியாய தலைப்புகளை மாற்றி அந்த வசனங்கள் எல்லாம் சபைக்கு சொல்லப்பட்டது என்று தன்னிச்சையாக முயற்சிகளை கொண்டு கூறி வருகின்றனர். சில இடங்களில் உள்ள இஸ்ரேல் என்ற வார்த்தை ஆவிக்குரிய இஸ்ரேலரான சபையை குறிக்கும். ஆனால் யாக்கோபிற்கு தரப்பட்ட வாக்குத்தத்தம் எப்போதும் மாம்சிக இஸ்ரேலையே குறிக்கும். யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பற்றி கூறும் முழு அதிகாரங்கள் எழுத்தியல் மூலமாக திருடப்பட்டு விட்டன. இதையே மிக பெரிய திருட்டு என்ற எளிய முறையிலே கூறலாம். உதாரணமாக ஏசாயா 43 அதிகாரத்தில் தேவன் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும் நேரத்தில் யாக்கோபே என்று இஸ்ரேலரை கூறுவதை பார்க்கலாம். ஆனால் கிங் ஜேம்ஸ் வேதகாம பதிப்பிலோ இந்த அதிகாரத்தின் தலைப்பு சபையை தம்முடைய வாக்குத்தத்தங்கள் மூலம் தேற்றுகிறார் என்று தன்னிச்சையாக தவறுதலாக எழுதப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மக்கள் தேவனிடம் பெற்ற சாபத்தை வெளிப்படுத்தும் பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தியாயங்களை வாசிக்கும் பொழுதோ யூதர்களுக்கு எதிரான மனநிலையை கொண்ட மாற்று இறையியல் தெளிவாக தெரிகிறது. இந்த அதிகாரத்தில் உள்ள இஸ்ரேல் என்ற வார்த்தைக்கு ஆவிக்குறை முறையில் பொருளை கண்டுபிடிக்க முயற்சிக்கவில்லை. எங்கெல்லாம் தேவன் இஸ்ரேலர்களை சபித்த வசனங்கள் வெளிப்படுத்துகிறதோ அவையெல்லாம் யூதர்களையே குறிக்கின்றது. ஏசாயா 59 அதிகாரத்தில் உள்ள தலைப்பு யூதர்களின் பாவங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அதனுடைய அதிகாரமான ஏசாயா 60 யூதர்களின் வருங்கால மகிமையை உணர்த்தும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் திருத்தல்வாதிகளால் திருத்தப்பட்டது. இதனை கிங் ஜேம்ஸ் வேதகாமம் பதிப்பிலே சபையின் மகிமை என்று பொய்யான தலைப்பு கொண்டு எழுதப்பட்டிருப்பதை காணலாம். இதனை வரலாற்று ஆசிரியர்கள் ஜேம்ஸ் பார்க் கூறும்போது கிறிஸ்துவ இறையியலாளர்கள் பழைய ஏற்பாட்டை 2 மக்களின் கதையை சொல்லும் புத்தகமாக பிரித்து உள்ளனர். நன்மை செய்யும் யூதர்கள் அனைத்தும் துதியும் வாக்குறுதிகளும் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் பொல்லாத யூதர்களுக்கு குற்றங்களும் கண்டனமும் கிடைக்கும் என்றும் கூறுகிறார். கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் மாற்று இறையியலின் இவ்விளக்கமானது சாத்தியமான தருணத்திலே மாற்றப்பட்டு திரும்ப திரும்ப பல நூற்றாண்டுகளாக கூறப்பட்டு வருகிறது.